செய்த மதில்கள் தளர்ந்து போய் விழுகுதே, தளர்ந்து போய் விழுகுதே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விழுகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. அப்புறம் பிரைஸ் காட். அதுக்கு அடுத்து என்னது? எரிகோவின் வல்லமைகள் பயந்து போய் ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. சொல்லுங்க பாப்போம். தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விழுகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. எரிகோவின் வல்லமைகள் பயந்து போய் ஓடுதே இயேசுவின் நாமம். ஒரு முறை கூட சொல்லுவோமா? தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விழுகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. எரிகோவின் வல்லமைகள் பயந்து போய் ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்தார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்தார். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். நாம் ஆராதித்து சேவிக்கிற நம் ஆண்டவர் இயேசுவின் நாமம். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், அல்லேலூயா. நாமம் மேலான நாமம். சிலுவையில் சொல்வோம். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. சிலுவையில் இயேசு இயேசு வெற்றி தரித்திரத்தை வென்றார், சாபத்தை வென்றார், வியாதியை வென்றார், மரணத்தை வென்றார். அவர் ஓ அல்லேலூயா. சொல்லுவோம். சிலுவையில் சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை இயேசு ஜெயித்தார். ஒரு விசை கூட சத்தமாய் சொல்லுவோமா? சிலுவையில் இயேசு ஜெயித்தார், மரணத்தை அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. இருக்கிற இடங்கள்ல அப்படியே எழுந்து நிற்போமா? பிரைஸ் காட். ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? முடிஞ்ச அளவு பிரைஸ் காட். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிடங்கள். அல்லேலூயா. எந்த ஒரு பலவீனமா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. தேவ சமூகத்திலே நான் எழுந்து நிற்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பலவீனங்களோடு தான் நிற்கிறேன், குறைவுகளோடு தான் நிற்கிறேன். பிரைஸ் காட். தேவ பிரசன்னம் நமக்கு சூழ்நிலைகளை மாற்றி தருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரக்காந்து ராமானானா. அல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரும் இருக்க வேணாம், யாரும் சும்மா இருக்க வேண்டாம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி. அல்லேலூயா. நீர் பெரியவராயிருக்கிறபடி நான் நன்றி, நீர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடி நான் நன்றி. எங்க சூழ்நிலைகள் ஒருபோதும் எங்களை கட்டுப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. காரணம் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால். அல்லேலூயா. எங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகிறவர்கள் அல்ல, அதை மேற்கொண்டு முன்னேறுகிறவர்கள். காரணம் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். உலகத்தை வெற்றி சிறந்தவர், சாத்தானை வெற்றி சிறந்த கர்த்தர்
இயேசு எங்களோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், எங்களை சோர்வடைய செய்கிறவனை காட்டிலும், எங்களை உற்சாகப்படுத்துகிறவர் பெரியவராய் இருக்கிறார். ஓரே காதாராதாராவா சந்துரே பாபாபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓரே கேந்தேரே பேபே ரே காபா சந்துரே பாதா கராபாலா ராந்துராபா. ஓ உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போமா கர்த்தரை. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். சொல்லுவோமா? அல்லேலூயா. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே என் உயிரான கரங்களை உயர்த்தி என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே. எவ்வளவு உற்சாகமா சொல்ல முடியுமா? கரங்களை வெட்டி சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் ராஜா உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே என் இயேசுவே என் இயேசுவே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் ராஜா. அல்லேலூயா. என் ராஜா எஜமானனே அவன் எஜமானனே நான் என் ரட்சகரே. ஹல்லேலூயா. என்
பிரசனத்துக்கு விட்டு கொடுப்போம். கரங்களை உயர்த்தி எவ்வளவு கர்த்தரை ஆராதிக்க முடியுமோ, எவ்வளவு நன்றி சொல்ல முடியுமோ நன்றி சொல்லுவோம். உராமானா ஹந்துரா பாபா. தேவைகளில் உதவி செய்தவர் நீங்க தான். என்னை தூக்கி எடுத்தவங்க நீங்க தான். எகிப்தியர்கிட்ட இருந்த பெரிய பிரச்சனை என்னன்னா, இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனை மறந்துட்டு தங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை பார்த்து சோர்ந்து போறது, செங்கடலை பார்த்து சோர்ந்து போறது, அல்ல எரிகோவை பார்த்து சோர்ந்து போறது. ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நான் உன்னை நடத்தி வந்ததை நினைச்சு பாரு, எத்தனை முறை நான் உன்னை தூக்கியிருக்கேன். அல்லேலூயா. உதவி செய்தது நான் தானே, மனுஷனா? உனக்கு கதவு திறந்து விட்டது யாரு? நான் தானே. சந்துரா பாபா சொல்லுங்க. அப்ப ஒவ்வொரு முறை நாங்கள் சவால்களை சந்திக்கும் போதும், அல்லேலூயா, சவால்களை ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக நாங்கள் நிறுத்தி வைத்து பார்க்கும் போதும், அந்த ஒவ்வொரு சவால்களிலும் எங்களை காப்பாற்றி சுமந்து தூக்கி வந்தவர், ஜெயத்தை தந்தவர் நீங்க தானே. அல்லேலூயா. அதை நினைத்து பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையில செங்கடல் அலை அடைத்து நின்றதை நினைத்து பார்க்கிறோம். அதை பிளந்து அதிலே வெட்டாந்தரையை போல நடக்க செய்தவர் நீங்க தான். இதுவரைக்கும் நீர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்து நடத்தி வந்திருப்பீர் என்றால் நீர் எபினேசர். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற, இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிற சவால்கள், தேவைகள், விடுதலைகள், எதிர்பார்க்கிற விடுதலைகள் எல்லாவற்றையும் தர நீர் நல்லவராய் இருக்கிறது மட்டுமல்ல, நீர் வல்லவராகவும் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ யுவர் ஆல்மைட்டி காட். ஓ ரேகாதாபாரான் துராமானானாலாரான் துராபாபாபா. ஓ நன்றி செலுத்துகிறோம். கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். எல்லா பிரச்சனைகளை, நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய சவால்களை குறித்த கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு கரங்களை உயர்த்தி முழு மனசு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இதுவரை உதவி செய்தபடினால், இம்மட்டும் ஜீவன் தந்திருக்கிறபடினால் நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஆராதிக்கிறோம். ஆமென். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சபையின் அறிவிப்பு. கர்த்தர் நல்லவர். இன்று இங்கு வந்திருக்க அனைவரும் இயேசுவின் நாமத்தில் ஆர்ஜிசி சார்பாக வரவேற்கிறோம். நம்முடைய சபைக்கு இன்று தான் நீங்கள் முதன்முறையாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் இருக்கையில் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களை ஆர்ஜிசி வரவேற்கிறது. நீங்கள் வேறு சபையில் அங்கம் வகிப்பீர்கள் என்றால் தொடர்ந்து உங்களுடைய சபைக்கு செல்லும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அப்படி நீங்கள் வேறு ஏதேனும் சபையில் அங்கம் வகிக்காமல் இருப்பீர்கள் என்றால் நம்முடைய ஆர்ஜிசி உங்களை வரவேற்கிறது. நீங்கள் நம்முடைய சபையின் ஆராதனைகளும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையிலும் அனுபவித்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை நேரம். நாம் இதுவரை கர்த்தருடைய பாடல்களை பாடி ஆராதித்தோம். இப்போது நாம் நம்முடைய காணிக்கையிலும் தசம பாகங்களையும் கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். நாம் நம்முடைய காணிக்கையிலையும் தசம பாகங்களையும் நம்முடைய வலது கையில் உயர்த்தி பிடித்து இந்த விசுவாச அறிக்கையை சொல்லப் போகிறோம். நான் முதலில் சொல்லுவேன், எனக்கு பிறகு நீங்கள் இதை அறிக்கை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விசுவாச அறிக்கை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாய் இருப்பேன். விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் எனக்கு தருகிறார். நான் விசனமாயும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல,
மனப்பூர்வமாய் என்னுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். கர்த்தர் என்னுடைய விதையை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் கர்த்தருக்கு இப்போது நம்முடைய காணிக்கைகளை செலுத்த போகிறோம். காணிக்கைகளுக்கு நம்முடைய போதக ஜெபித்த பின்பு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆண்டவருக்கு சொல்லுவோம். நன்மையா இதுவரை நம்மை சுமந்து நம்மை தாங்கி வருகிறார். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஒரு குறைவு இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் காட். சத்ரு பல குறைகளை, பல தாழ்ச்சிகளை, பல சூழ்நிலைகளை நமக்கு கொண்டு வந்தாலும் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், ஆராதனை வேலையில் சொன்னோம் இல்லையா, பிரச்சனைகளை கொடுக்கிறவனை காட்டிலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து நமக்கு தீர்வை கொடுக்கிற கர்த்தர் நமக்குள் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் ரொம்ப பெரியவர். சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சில அறிவிப்புகள் நான் கடந்த வாரத்திலே நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரைஸ் பேக் ஒவ்வொருத்தரும் வாங்கி கொடுப்பதை குறித்து பேசினோம். அதுக்கடுத்து நாங்கள் கலந்து ஆலோசனை செய்தோம். அதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கிறது. இந்த ஏழைகளுக்கு, முடியாதவர்களுக்கு நம்ம செய்கிற இந்த உதவிக்கு கிஃப்ட் ஆஃப் கிரேஸ் என்று பெயர் வைக்கிறோம். நம்ம ஜிஓஜி, என்னது ஜிஓஜிக்கு நம்ம உதவி செய்கிறோம். கிஃப்ட் ஆஃப் கிரேஸ். ஏன் கிஃப்ட் ஆஃப் கிரேஸ் என்று சொன்னோம்னா, கொடுக்கிறதும் ஒரு கிருபை தான் இல்லையா? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்திலும் நீங்கள் வாசிக்கலாம் பாருங்கள். கர்த்தர் நமக்கு கொடுக்க செய்கிறது அவருடைய கிருபை தான். ஆமென். அதுவும் இல்லாமல் நம்முடைய நிறைவிலிருந்து நம்ம இதில் பலர் கொடுக்கறது இல்லை. அதான் உண்மை. பகிரங்கமாக சொல்கிறேன் நான். நம்முடைய நிறைவில் ரொம்ப இருக்குது அதனால் நாங்கள் கொஞ்சம் கொடுக்குறோம் அப்படின்றது அல்ல. நம்முடைய குறைவிலிருந்து கொடுக்குறோம். ஆமென். 10,000 ரூபாய் இருக்கிற போது 200 ரூபா கொடுக்கறது ரொம்ப சுலபம். அதான் நிறைவில் கொடுக்கறது. 100 ரூபாய் இருக்கும்போது 50 ரூபா கொடுக்கறது கஷ்டம். ஆமாவா இல்லையா? அப்போ நம்மில் அநேகர் நம்முடைய குறைவிலிருந்து தான் கொடுக்குறோம். ஆனால் குறைவிலிருந்து கொடுக்கறதை கர்த்தர் பார்க்கிறார். பிரைஸ் காட். அந்த ஏழை விதவையின் காணிக்கை பெட்டிக்கு பக்கத்திலே அவர் இருந்திருக்கிறார் பாருங்க. கொடுக்கறது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்குறாரு. அங்கே அவர் வேலை என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அவர் சொல்கிறாரு, உங்களில் அநேகர் உங்களுடைய நிறைவில் இருக்கிற கொஞ்சத்தை கொடுத்தீங்க. ஆனால் இந்த ஏழை விதவியோ தனக்கு உண்டான எல்லாவற்றையுமே என்ன செஞ்சிட்டா? கொடுக்குற. அப்போ கொடுக்கறதுக்குன்னு ஒரு மனது தான் முக்கியம். பணம் எவ்வளோ கொடுக்குறோன்றது இல்லை, அந்த பணத்தை கொடுப்பதற்கு பிறகே, அந்த உதவியை செய்வதற்கு பிறகே இருக்கக்கூடிய மனது ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா. ஸோ அதுக்குனால தான் இந்த உதவிக்கு கிஃப்ட் ஆஃப் கிரேஸ் என்று பெயர் வைத்தோம். நம்மளை கொடுக்க வைக்கிறது கர்த்தர் தான். அதில் நம்ம பெருமை எடுத்துக்கொள்ள வேண்டவே வேண்டாம். பிரைஸ் காட். அதே மாதிரி இதை வாங்குகிறவர்களுக்கும் இது ஒரு கிருபையின் பரிசு தான் இல்லையா? அவங்க ஒரு வேலை நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இது அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் 15 நாள் போகும்ல, அவங்க ஏதோ ஒரு வயிறார சாப்பிடுவதற்கு இது உதவியாக இருக்கும். ஸோ இது கிஃப்ட் ஆஃப் கிரேஸ் என்று பெயர் வைத்திருக்கிறோம். ஜிஓஜி என்று பெயர் வைத்திருக்கிறோம். ஸோ இன்றையிலிருந்து அது ஜிஓஜி அல்லது கிஃப்ட் ஆஃப் கிரேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஜிஓஜி. ஓகேங்களா? அதற்குரிய மொழி பொறுப்புகளையும் நம்முடைய சபையின் மூப்பர் கிளாரன்ஸ் அதை பார்த்து கொள்வார். அவருடைய ஸ்க்ரோலில் அவருடைய நம்பரை போடுறோம் திரும்பியும். பிரைஸ் காட். இது மாதம் இது ஒரு தீர்மானம்னு சொல்ல வேண்டாம். யாரையும் கட்டாயப்படுத்துகிறது அல்லது இது மாதம் நீங்கள் இதில் இணைஞ்சிட்டிங்கன்னா மாதம் இதுக்கு கொடுக்கணும் அப்படின்றது அல்ல. உங்களுக்கு அந்த மாதம் இது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுங்க. அடுத்த மாதம் கொடுக்க முடியலைன்னா அதனால் பிரச்சனை இல்லை. கர்த்தர் வேறு யாராச்சும் ஒருத்தரை எழுப்புவார். அல்லேலூயா. ஆனால் நோக்கம் நம்முடைய சபை கொடுக்கிறதா தான் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆலயத்திலே ஆகாரம் எப்பயுமே உண்டாயிருக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கத்தக்க. நான் ஒரு மாற்றம் என்று சொன்னேன் இல்லையா, இந்த ஜிஓஜியிலே ஒரு மாற்றம். நம்ம இந்த அரிசி வாங்கி கொடுக்குறோன்னு போன வாரம் பிளான் பண்ணோம். 5 கிலோ ஒரு பேக் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் நாங்கள் எல்லாம் கலந்து ஆலோசனை செய்தபோது இன்றைக்கு அரிசி இல்லாத வீடே இல்லைல்ல.
ரேஷன் அரிசி விட்டால் ரேஷன் அரிசி கூட இருக்குது. அப்போ அரிசி இல்லாத வீடுகளே இல்லை. ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அரிசி போயிடும். ரேஷன் அரிசினால் அவங்க கஞ்சி ஆக்கினாலும் சாப்பிட்ருவாங்க. ஆனால் மற்ற மளிகை பொருட்களுக்கு கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கலாம். எண்ணெய், ஒரு சோப்பு வாங்க முடியாமல் இருக்கலாம், மல்லிப்பொடி, மிளகாய் பொடி. நாங்கள் திட்டம் பண்ணியிருக்கிறோம், ஒரு 400 ரூபாய் மதிக்க தகுந்த ஒரு பேக், 1 லிட்டர் எண்ணெய், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், ஒரு மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, அப்புறம் என்னது, ஒரு குளிக்கிற சோப்பு, ஒரு துவைக்கிற சோப்பு, ஒரு அரசன் சோப்பா ஏதோ ஒரு சோப்பு, ஒரு சின்ன பேக். அதை வைத்து அவங்க ஒரு 10 days அவங்க என்ன செஞ்சிடலாம், சமாளிச்சிடலாம். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்கு வந்தோம். சபை மூப்பரோடு கூட நாங்கள் அதை கலந்து ஆலோசித்தோம். எல்லோருக்கும் இது நலமாக கண்டது. ஸோ இந்த வாரத்திலிருந்து நம்ம அரிசி யாரும் வாங்கிட வேண்டாம். ஒரு 400 ரூபாய் மதிக்க தகுந்த மளிகை பொருட்கள். ஆனால் திட்டமாக எல்லா பேக்லேயும் இது கரெக்டாக தான் இருக்கும். ஒவ்வொரு பேக்குக்கும் அது மாறுபடக்கூடாது. அதனால் ஏதோ ஒரு கடையை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஒரு கடையை அப்ரோச் பண்ணி ஒரு ஜிஓஜி ஒன்று போட்டிருங்கன்னா அவங்க போட்டு வச்சுருக்கணும். அவங்களுக்கே தெரியணும் இந்த காரியம் இதில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நாங்கள் திட்டம் செய்கிறோம். ஏதோ ஒரு கடை, நம்ம மளிகை கடை நமக்கு தெரிஞ்சவங்கள பார்ப்போம். அவங்களும் அந்த மளிகை கடைக்காரங்களும் அதுக்கு உதவி செய்யலாம். தேவைப்பட்டால் அவங்களுக்கும் வாய்ப்பு தானே, விதைக்கிறதற்கான ஒரு வாய்ப்பு தான் நம்ம ஆண்டவர் கொடுக்குறாரு. இது நம்ம நீ உற்சாகமாக செய்வோம். இதில் யாரும் சோர்ந்து போக வேண்டாம். முடிந்தவர்கள் இதில் இணைங்க. ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களும் நீங்கள் இணையலாம். யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஸோ பிரதர் கிளாரன்ஸ் அவருடைய நம்பருக்கே நீங்கள் உங்களுடைய ஜிஓஜி ஃபண்ட் அப்படின்னு இதற்கு பெயர் வச்சுருவோம், கிஃப்ட் ஆஃப் கிரேஸ் ஃபண்ட். அதை நீங்கள் அனுப்புகிறவர்கள் 400 ரூபாய் பிரதர் கிளாரன்ஸ்க்கு நீங்கள் அனுப்பிடுங்க. எல்லா பேக்லேயும் ஒரே ஐட்டம்ஸ் தான் இருக்கும், ஒரே அளவு தான் இருக்கும். பேகுக்கு பேகு மாறுபடாது. ஐட்டம்ஸ் ஒருத்தவங்களுக்கு வேறு, ஒருத்தவங்க அப்படிலாம் கிடையாது. ஒரே மாதிரி தான் நம்ம செய்யும்படி தீர்மானம் செய்திருக்கிறோம். நம்முடைய ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஆஃபரிங் நம்ம மத்தியில் வந்திருந்த பிரதர் ஜான் மோசஸ் வந்திருந்தாங்க. 2-3 வாரங்களுக்கு முன்பதாக வந்து அவங்க ஆராதனை நடத்தினாங்க. இந்த வாரம் நம்முடைய செய்தியை அவர் கேட்டிருக்கிறாரு. கேட்டுட்டு நம்ம இடையிலே இந்த ஜிஓஜி குறித்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோம். உடனே அவர் அங்கிருந்து அதற்கான காணிக்கைகளை எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். பாஸ்டர், இதில் நான் இந்த மாதம் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் வருகிறேன் என்று. ஸோ முதல் ஆன்லைன் ஆஃபரிங் பிரதர் ஜான் மோசஸ் தான் அனுப்பியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். பிரைஸ் காட், அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களையும் உற்சாகப்படுத்துகிறேன். பிரைஸ் காட். அதே மாதிரி மீண்டும் இதை சொல்லுகிறேன், இது கட்டாயமான ஒரு மாதம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மாதம் இது கொடுக்கணுன்ற ஒரு கட்டாயமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட வேண்டாம். இதை செஞ்சு தான் தீரணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே கிடையாது. காகங்களை போஷிக்கிறவர் கர்த்தர். பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்போ மனுஷனை போஷிக்காமல் விட்டுருவாரா என்ன? அல்லையா? அவர் பறவைகளை காட்டிலும் மனுஷங்க விசேஷமானவங்க. பிரைஸ் காட். ஏழைகள் மீது நம்ம வைக்கிற கரிசனை விட ஆண்டவர் அதிகமாக நினைச்சிறாரு, கரிசனை வைக்கிறார். ஆனால் தீர்மானம் பண்ணிங்கன்னா செய்யுங்க, அதை தடையும் பண்ணலை. நான் ஒரு 400 ரூபாய் நம்ம கொடுக்கறதுனால நம்ம குறைஞ்சி போயிடுறதில்ல. ஒரு பாவப்பட்ட ஒரு குடும்பம், ஒரு குழந்தை அதை சாப்பிடுது அப்படின்னா, அந்த குடும்பம் சாப்பிடுதுன்னா நம்ம குறைந்து போகவே மாட்டோம் நிச்சயமாக. பிரைஸ் காட். ஸோ உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த ஜிஓஜி கிஃப்ட் ஆஃப் கிரேஸ் திட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் உங்கள் மனதில் ஏவப்படுகிறவர்கள் நீங்கள் பிரதர் கிளாரன்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க, பேசுங்க. அவர்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய பணங்களை அவருக்கே நீங்கள் அனுப்பலாம். பிரைஸ் காட். நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படி இவங்க உங்களுக்கு செஞ்சுருக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இந்த மேடையிலே நம்ம அதை சொல்ல மாட்டோம். இவங்களுக்கு கொடுத்துருக்கோம், இந்த ஸோ பர்டிகுலர் இந்த நேமை சொல்லி இவங்களுக்கு நம்ம போய் கொடுத்தோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கிறோம் என்று பொதுப்படையாக நம்ம சொல்லுவோம். ஏனென்றால் இது வந்து நம்ம மேடையிலிருந்து சொல்லி காண்பிப்பதற்கான விஷயம் கிடையாது இது. பிரைஸ் காட். ஆனால் நிச்சயமாய் தேடி சென்று கண்டுபிடித்து யாரோ ஒருவருக்கு நிச்சயம் உதவி இருப்போம் என்கின்ற உத்தரவாதத்தை இந்த மேடையிலிருந்து நாங்கள் அளிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த வாரத்திலே சாட்சியும் ஜெபமும் நம்முடைய சபையில் ஆட் ஆக போகுது. சாட்சி நிச்சயமாக இருக்கும். இந்த சாட்சி வந்து ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு ஒளிபரப்பப்படாது. அதனால்
ஏன்னா அவங்களுக்கு ஷார்ட் டைமில் அவங்க கேட்கணும், ஒரு ட்ராவலிங்கில் ஒரு மெசேஜ் கேட்கணுன்னா எல்லாம் இருந்தால் ஒரு வேளை அவங்களுக்கு டைம் இல்லாமல் போயிடலாம். அதனால் ஆன்லைனில் இருக்கிறவர்களுக்கு இந்த சாட்சி மற்றும் ஜெபம் அந்த பகுதி ஒளிபரப்பப்படாது. ஆனால் நம்முடைய சபையில் ஒவ்வொரு வாரமும் சாட்சியும் என்ன இருக்கும், ஜெபமும் நிச்சயமாக கண்டிப்பாக இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய சபைக்கு இன்னும் ஜெபம் தேவை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏதோ ஒரு பாடல் பாடணும், ஆராதித்த ஒரு செய்தியை கேட்டோம் போனோன்றது இல்லை. நம்முடைய சபைக்கு ஜெபம் தேவை. ஆண்டவர்கிட்ட பேசணும் இல்லையா நம்ம? அல்லேலூயா. சபையாக நாம் ஆவியில் நிறைந்து ஒவ்வொரு வாரமும் ஜெபிப்பது அவசியம். ஆவியானவருக்கு ஸ்பேஸ் இருக்கணும். இங்கே நம்முடைய சபையில் ஆவியானவருக்கு என்ன இருக்கணும்? இடம் இருக்கணும். அவர் உலாவுவதற்கு என்ன செய்யணும்? இடம் இருக்கணும். அல்லேலூயா. அதில் எதையுமே நம்ம தடை பண்ணக்கூடாது. அவர் கையை நம்ம கட்டி போடுறது மாதிரி ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஆவியானவர் எங்கேயோ அங்கேயே என்ன இருக்கு? விடுதலை. அல்லேலூயா. ஆவியானவரை செயல்பட விட்டாதான் விடுதலையே உண்டாகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் செல்வோம். கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. கடந்த வாரத்திலிருந்து பொருளாதார ஆசீர்வாதம் என்கின்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை பேச ஆரம்பித்தோம். ஆமென். பிரைஸ் காட். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினார்? நிறைய பேர் ஆன்லைனில் கேட்டவர்களும் எனக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருந்தது என்று அவங்க சொன்னாங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. பொருளாதாரத்தை குறித்த ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் பாருங்க ஆவிக்குரிய வட்டாரத்திலே. ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவர்களுக்கு பொருளாதாரம் அதனுடைய ஆசீர்வாதம் என்று சொன்னாலே உள்ள ஏதோ பெரிய தவறு பண்ணுறோமோ அப்படின்ற எண்ணத்தை போல் அவர்களுக்கு எண்ணம் உண்டாகிறது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்றது நம்ம பார்க்கணும். சபை என்ன சொல்லுகிறது என்பதல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம். பலதரப்பட்ட சத்தியங்களை சொல்லுகிற பல சபைகள் இருக்கிறது. ஆனால் நமக்கு அஸ்திபாரம் எது? கர்த்தருடைய வார்த்தை தான். வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கும்படியாக நாம் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமோ? அதனால தான் பாருங்கள், சங்கீதம் 107 105:37 வசனத்தில் பார்த்தோம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. பிரைஸ் காட். வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் என்கின்ற காரியத்தை வைத்து நாம் பேசினோம். அல்லேலூயா. முதலாவது சிருஷ்டிப்பிலே தேவன் மனிதனை எப்படி சிருஷ்டித்தார் என்பதை வைத்து மனிதனுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் தேவையா அல்லது தேவனுடைய சித்தமா என்பதை நம்மாலே தெரிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மட்டும் தேவை அப்படின்னா ஆண்டவர் அதற்குரிய சூழ்நிலைகளை தான், பொருள் ஆதாரங்களை தான் உண்டாக்கி இருப்பார். ஆமென் சொல்லுவோம். ஆனால் ஆதாம் ஏவாள் என்று சொல்லக்கூடிய 2 நபருக்கு ஆண்டவர் சிருஷ்டித்து வைத்தவைகளை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. ஆமென். கவனிக்கிறீங்களா என்னுடைய வார்த்தைகளை? ஆதாம் ஏவாளை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக நல்லா கவனிக்கணும். ஆதாம் ஏவாளை 6வது நாளில் மனுஷனை உண்டாக்குனார் இல்லையா? ஆதாம் ஏவாளை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக அவனுக்கு தேவைப்படுகிற அத்தனை காரியங்களையும் உண்டாக்கி வைத்துவிட்டு தான் தேவன் மனிதனை உண்டாக்குகிறார். இதுதான் தேவனுடைய சித்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதை விசுவாசிக்கிறோமோ அல்லேலூயா அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நடக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. பாருங்க, எல்லாவற்றையும் மனிதனுக்கு தேவைப்படுகிற எல்லாவற்றையும், தண்ணீர், ஃப்ரூட்ஸு, மீட்டு, ஃபிஷ்ஷு, எல்லாத்தையும் உண்டாக்கி வைத்து விட்டு தான் ஆதாம் ஏவாளை என்ன செய்கிறாரு? உண்டாக்குகிறார். ஆதாம் ஏவாளை உண்டாக்கின பிற்பாடு ஆதாம் ஏவாளுக்காக ஒன்றுமே உண்டாக்கப்படவில்லை. ரொம்ப முக்கியமான காரியம் கவனிக்கணும். ஆதாம் ஏவாளை உண்டாக்கி வைத்து இவனுக்கு இப்படி ஒரு தேவை இருக்கிறதா என்று ஏதோ ஒன்றை ஆண்டவர் சிருஷ்டிக்கவே கிடையாது. அவனுக்கு தேவைப்படுகிற எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்து வைத்து விட்டு தான் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார். அந்த காலை வேளையிலே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு முன்பதாக உங்களுக்கு என்னவெல்லாம் இந்த பூமியிலே தேவைப்படுகிறதோ அவைகளை ஏற்கனவே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி விட்டு தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேரால விசுவாசிக்க முடியும்? பிரைஸ் காட். எனக்கு என்ன தேவையோ,
என் வாழ்நாளிலே எனக்கு என்னவெல்லாம் அவசியமாய் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் என் கர்த்தர் எனக்காக உண்டு பண்ணி வைத்து விட்டு தான் என்னைய இந்த பூமிக்கே கொண்டு வந்தாரு. என்னுடைய உங்களுடைய பிறப்பு ஒரு விபத்து அல்ல. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்றார் இல்லையா, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை என்ன செஞ்சானா தெரிந்து கொண்டேன். வயிற்றுல இருக்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டாரு என்ன தேவை, இவன் என்னவா மாறுவான், இவன் எப்படி இருப்பான் பூமியில். அல்லேலூயா, பிரைஸ் காட். விசுவாசிக்க கூடுமானால் ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. என்னை இந்த பூமிக்கு என் தேவன் கொண்டு வருவதற்கு முன்பதாகவே எனக்கு தேவைப்படுகிற எல்லாவற்றையும் உண்டு பண்ணி வைத்து விட்டுதான், ஆயத்தம் செய்து வைத்து விட்டுதான் என்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. என் கண்களுக்கு வேண்டுமானால் சில நேரங்களிலே நான் குறைவுகளிலே பற்றாக்குறையிலே இருக்கிறேன் என்பதை போல தென்படலாம். கவனிங்க நல்லா. என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ என் வாழ்க்கையில குறைவு இருக்கிறது என்பதை போல என் கண்ணுக்கு தெரியலாம். ஆனால் ஆண்டவரை கேட்டால் அவர் சொல்லுவார், ஏய் உனக்காக எல்லாம் ஆயத்தம் செய்து வைக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ மனிதனை குறித்த சித்தம், பிரைஸ் காட், அவன் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பது தான். பற்றாக்குறையில் இருப்பது தேவனுடைய சித்தமே கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, பற்றாக்குறையில் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. பற்றாக்குறையை நான் வெறுக்கிறேன். சொல்லுங்க, பற்றாக்குறையை நான் வெறுக்கிறேன், தரித்திரத்தை நான் வெறுக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டுமாம். அல்லேலூயா, பிரைஸ் காட். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணுமா? எல்லாவற்றிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நீங்கள் எதை செய்தாலும் அது கர்த்தருடைய நாம மகிமைக்கென்றே செய்யுங்க. நம்ம எதை செஞ்சாலும் அது கர்த்தருடைய நாமம் என்ன செய்யணுமா? அதன் மூலமாக மகிமைப்படணுமா? பிரைஸ் காட். ஒரு விளக்கம் இவ்வாறாக சொல்கிறது, தேவனை மகிமைப்படுத்துகிறது என்றால், தேவனே உமக்கு மகிமை 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 என்று சொல்வதனால தேவனுக்கு மகிமை உண்டாகிறது இல்லை. மகிமை எப்படி படுத்துறதுன்னா, டு மேக் அவர் காட் டு லுக் குட் டு அதர்ஸ். ஆமென். அது மாதிரி என்ன கவனிக்கிறீங்க? டு மேக் அவர் காட், ஆர் நான் இப்படி சொல்றேன் பாருங்க, டு மேக் மை காட் டு லுக் குட் டு அதர்ஸ் இஸ் க்ளோரிஃபையிங் காட். என்னுடைய தேவனை என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் நல்லவராக இருக்கிறார் என்பதை பிறருக்கு காட்டுவதற்கு பெயர் தான் மகிமைப்படுத்துவது. கவனிக்கிறீங்களா? என்ன மகிமைப்படுத்துவதுனா மகிமை மகிமை மகிமைன்னு சொல்றது இல்லை. என் ஆண்டவர் என் வாழ்க்கையை என்னை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கும்போது இவர் மிகவும் நல்லவர், இந்த ஜனங்களை மிகவும் நேசிக்கிறவர் என்பதை அடுத்தவங்க பார்க்கணும் என் வாழ்க்கையில். அதுக்கு பேர் தான் என்னதுங்க? தேவனை மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. தரித்திரமாய் நான் வாழ்றேன்னு வைங்க, கவனிங்க, நீங்க பற்றாக்குறையிலே நான் வாழ்கிறேன் வைங்க, 5க்கும் 10க்கும் நான் அங்கும் இங்கும் நான் அலைந்து கொண்டிருப்பவனாய் இருக்கிறேன் என்றால், என்னை அடுத்தவங்க பார்க்கும்போது அசோ பாவம், பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறாரு போல அப்படின்னு யாராவது சொல்லுவாங்கன்னா, என் வாழ்க்கை உண்மையில் தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸோ தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொன்னால், எனக்குள் இருக்கும் என் ஆண்டவரை அழகானவராக என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் பிறருக்கு காண்பிப்பதற்கு பேர் தான் என்னது? மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதனால் நம்ம ஜெபம் பண்ண பாருங்க, எந்த பகுதியிலையும் நீர் இயலாதவராக நான் அடுத்தவனுக்கு உம்மை காட்டிடக்கூடாது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்குள் இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவரை ஆம்னிபொட்டன்ட், ஆங்கிலத்திலே ஆம்னிபொட்டன்ட் காட்னா சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாம் செய்ய வல்லவர்,
அல்லேலூயா. ஆம்னிபொட்டன்ட் காடை நம்ம வாழ்க்கையின் மூலமாக இயலாதவராக, இம்பொட்டன்ட் காடாக நம்ம காமித்து விடுகிறோம். ஐயோ, இவங்க கடவுளால இவங்களுக்கே உதவி செய்ய முடியல, அல்லேலூயா, இவங்க கடவுளால் உதவி செய்ய முடியல, அடுத்தவங்களுக்கு செஞ்சிருவாரா அப்படின்ற எண்ணத்தை என்னுடைய வாழ்க்கை பிறருக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ ஆதாமும் ஏவாள் அவர்களுடைய சிருஷ்டிப்பிலே தேவன் அவர்களை எப்படி படைத்தார் என்பதை வைத்து நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். என்ன முடிவு? நான் ஆசீர்வாதமாய் இருப்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது, நிரம்பி வழிகிறது தான் என்னை குறித்து தேவனுடைய சித்தம். சொல்லுங்க பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களும் பொருளாதாரங்களும் நிரம்பி வழிவதுதான் என்னை குறித்த என் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. என்னிடம், என் வீட்டில், என்னை சுற்றி இருக்கிற இடங்களில் பற்றாக்குறைகளுக்கு இடமே கிடையாது. காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. போன வாரம் பேசணும் பாருங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் எவ்வளவு அவர் பாப்பராக முடியுமோ, பேங்க்ரப்ட் ஆக முடியுமோ, சிலுவையில் இயேசு தரித்திரர் ஆனாராம். ஏன்? உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யவான்களாக்கும்படி என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதன் பிற்பாடாக பார்த்தோம், வேதத்தின் வசனங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் தம்முடைய மனதை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் எப்படி இருக்கணும்? பற்றாக்குறையிலே இரு. என் பிள்ளைனா நீ கொஞ்சம் பற்றாக்குறையில் இல்லை, அப்போ தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே கிடையவே கிடையாது. அல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் நாம் ஆசீர்வாதமாக இருக்கத்தான் அவர் விரும்புகிறார் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, ஆய்வு இவ்வாறாக சொல்லுகிறது, உலகத்தின் இருக்கக்கூடிய கவலைகளிலே, என்னை கவனிக்கிறீங்களா என்ன? உலகத்தில் பலதரப்பட்ட கவலைகள் இருக்கிறது இல்லையா? ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கவலை. வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற மாதிரி கவலை இல்லாத மனிதனே இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு கவலை இருக்கும் பாருங்க. ஒரு சிலவங்களுக்கு பிள்ளைகளுக்கு குறித்த கவலை, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியலையென்ற கவலை, சிலருக்கு குழந்தைகளே இல்லைன்ற கவலை, ஏதோ ஒரு கவலை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சிலருக்கு தங்களுடைய நான் கொஞ்சம் வெள்ளையாக இருந்திருந்தா நல்லா இருக்குமேன்ற கவலை, கொஞ்சம் நான் ஹைட்டாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்ற கவலை இருக்குங்க. சிலருக்கு பாருங்க, மூக்கு கொஞ்சம் இப்படி நேராக இருந்திருந்தா நல்லா இருக்குமே, இப்படி வளைஞ்சிக்கிட்டு போயிடுச்சு. ஏதேதோ கவலை இல்லாத மனுஷனே கிடையவே கிடையாது. அப்படி தான் சொல்ல முடியும் பாருங்க. ஆனால் ஒரு ஆய்வு மேற்கொள்ளும் போது அந்த ஆய்வு இவ்வாறாக சொல்கிறது பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளிலும் 75% கவலைகள் பொருளாதாரத்தை குறித்த, பணத்தை குறித்த கவலை தானா? ஏவன் திரும்ப கவனிக்கிறீங்க? எத்தனையோ கவலை இருந்தாலும் அதிலே முக்காவாசி கவலை எதை குறித்த? ஃபினான்ஷியல் ஒரீஸ்ன்றாங்க. ஃபினான்ஷியல் ஒரீஸ், பொருளாதாரத்தை குறித்த கவலை தானா? அதனால தான் பாருங்க, மனிதன் போய் செட்டில் ஆக வேண்டும் என்று துடிக்கிறான். எப்படியாவது செட்டில் ஆயிடணும். எதுக்கு செட்டில் ஆகணும்? எப்படியாவது என் பிள்ளைய எங்கே அனுப்பிடணும்? ஃபாரினுக்கு அனுப்பிடணும். ஏன்? எப்படியாவது நான் போயிடணுங்க. அங்கே போயிட்டேன்னா எதுக்கு? எப்படியாவது செட்டில் ஆயிடணும், எப்படியாவது நான் ஃபாரின் போயிடணும், எப்படியாவது நான் இதை செஞ்சிடணும், எப்படியாவது இந்த வேலை கிடச்சிடணும். எதுக்கு? இது நான் அடிப்படையில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பணம். ஆமீன் சொல்லுவோமா? நல்ல வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் கிடைக்கும். பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சா நல்ல வேலைக்கு போவாங்க. நல்ல வேலைக்கு எதுக்கு போகிறாங்க? பணம் கிடைக்கும். பணம் இருந்தா பற்றாக்குறை இல்லாமல் வாழ முடியும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட். பணத்தை குறித்து நாம் எப்படி பார்க்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன் இல்லையா, நாம் எதை விரும்புகிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நீதிமான் விரும்புகிற காரியம், வசனம் சொல்கிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு என்ன செய்யுமா? கிடைக்கும். நீதிமான் எதை விரும்புகிறானோ அது அவனுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா நீதிமான் என்று சொல்லக்கூடியவன் தேவனுடைய இருதயத்தின் சித்தத்தின்படியாக விரும்புகிறான் காரியங்களை. பிரைஸ் காட்.
பொருளாதார ஆசீர்வாதம் யாருடைய சித்தமாக இருக்கிறது? நம்மை குறித்த சித்தம். ஆமென். சொல்லுங்க, என்னை குறித்து தேவன் நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். நான் குறைச்சலில் அல்ல, நான் பற்றாக்குறையில் அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கும்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, பிரைஸ் காட். எதை எப்படி பார்க்குறோன்றதுல தான் வித்தியாசம். 2 நண்பர்கள் போகிறாங்க இருட்டுக்குள்ள. ரொம்ப ரொம்ப பயங்கரமான காரியம், கும்முன்னு இருட்டுன்னு வாங்க தெரியுமா, அப்படி இருட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறான், டேய் இது மாதிரி ஒரு இருட்டை நான் பார்த்ததே இல்லை அப்படின்றான், ரொம்ப பயமாக இருக்குடான்றான். இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறான் பாருங்க, அதே இருட்டை பார்த்து, டே இருட்டில் தான்டா நட்சத்திரமெல்லாம் தெரியுதுன்றான். 2 பேருடைய கண் பார்வையில் வித்தியாசத்தை பாருங்க. ஒருத்தன் இருட்டு பயமாக இருக்குன்றான், அதே இருட்டை பார்த்து வேறொருவன் என்ன சொல்கிறான், இருட்டில் தான் நட்சத்திரம் இத்தனை இருக்குதா, இவ்வளோ அழகாக தெரியுது, இருட்டில் தான். கண்ணோட்டம், பணத்தை குறித்து எப்படி பார்க்கிறோம் என்பதில் வித்தியாசம் இருக்கணும் பாருங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டம் பாருங்க. இந்த கிறிஸ்தவ சமுதாயத்திலே ஒரு பெரிய தவறு என்னன்னா, பணத்தை குறித்த தவறான கருத்துக்கள் விதைக்கப்பட்டு இருக்கிறது தான். அதை அப்படியே நம்ம மனசில் என்ன செஞ்சிட்டோம், அப்படியே வளர்த்துட்டோம். எனக்கும் கூட இருந்துச்சு பாருங்க, பணத்தை குறித்து பிரைஸ் காட், எனக்கும் கூட ஒரு பயம். பணம் என்றால் ஏதோ ஒரு தீமையானது, ஒரு தீமையானது, பிசாசுக்குரியது என்கின்ற எண்ணமெல்லாம் எனக்குள்ளே இருந்தது பாருங்க. உள்ள ஒரு தெளிவு இல்லை. அல்லேலூயா. ஆனால் வேதத்தை வாசிக்கும் போது பிரைஸ் காட், கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய பிரைஸ் காட் வார்த்தைகளை கேட்கும் போது பாருங்க, மெல்ல மெல்ல அதில் கொஞ்சம் அந்த ஏரியாவில் கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பித்தது. ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் காட், அல்லேலூயா. பணம் தீமையானதல்ல. போன வாரம் அதை குறித்து வாசித்தோம், கேட்டோம் இல்லையா? பணம் தீமையானதே கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அதை எப்படி பார்க்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆமென். பாருங்க, நல்ல பொருளாதார ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய ஒரு சபை நம்முடைய சபை இருக்கும் என்றால் இப்போயே ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆரம்ப நிலையிலேயே நம்ம எந்த குறைவுகளிலும் இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து தான் வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு குறைவும் இல்லை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்ச்சி அடையேன்னா என் சபையும் தாழ்ச்சி அடையவே. சரி, கர்த்தருடைய சபை ஒருபோதும் தாழ்ச்சியில் இருக்கவே முடியவே முடியாது. ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன்னா, நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்றால் என்னுடைய சபை ஆசீர்வதிக்கப்படும். ஆமாவா இல்லையா? இப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா ரெண்டாவது என்ன ஆசீர்வதிக்கப்பட போகிறது? உங்களுடைய சபை உங்கள் மூலமாக சபை ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இதை போல பல கிஃப்ட் ஆஃப் கிரேஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? அல்லேலூயா. ஒரு மாதத்துக்கு ஒரு 10 பேர் கொடுப்போமா? இப்போ அதுக்குள்ளே தான் ஆரம்ப நிலையில் கொடுப்போம் இல்லையா? ஆனால் சபை ஆசீர்வதிக்கப்படும் போது 100 பேர் கொடுக்கலாம் இல்லையா? எத்தனையோ ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்கள், பசி பட்டினியோடு இருக்கிறவர்களுடைய முகத்திலே சந்தோஷத்தை பார்க்க முடியும். ஆமென். சோ நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஆமென். எல்லாத்துக்கும் பணம் தேவை. ஏன்? ஊழியம் செய்வதற்கு பணம் தேவை. அல்லேலூயா. பிரைஸ் காட். சரியான இசைக்கருவிகளை வாங்குவதற்கு பணம் தேவை. அல்ல, மீடியாவுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு பணம் தேவை. இந்த செய்தி அடுத்தவங்களுக்கு போய் சேரணும்னா பணம் தேவை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை தூரத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்களுக்கு பிரைஸ் காட் சொல்லுவதற்கு பணம் தேவை. பணம் இல்லாமல் ஊழியம் கூட செய்யவே முடியாது. அல்லேலூயா சொல்லலாமா? ஸோ பணத்தை குறித்த தவறான கருத்தை நம்முடைய மனதிலிருந்து முதலாவது எடுத்து போடுங்கன்றேன். வார்த்தையை கேட்குறீங்க இல்லையா? பணம் உங்களுக்கு தேவையானா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பிரைஸ் காட். சொல்லுங்க பார்ப்போம். பணம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு என்ன சொல்லுங்க? எஸ், தேவை. நான் சொல்லுவேன், ஆமாம் எனக்கு தேவை. அல்லேலூயா. நிறைய காரியம் இன்னும் செஞ்சு முடிக்க வேண்டியது
இருக்கிறது. அல்லேலூயா. என்ன கேட்டிங்கன்னா பல காரணங்களை நான் என்னால் சொல்ல முடியும். அடுத்த பாடலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பணம் தேவை. அடுத்து தொடர்ந்து ஒவ்வொரு பாடல்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பணம் தேவை. அல்லேலூயா. ஊழியத்தை இன்னும் முன்னேற்றத்திற்கு நேராக எடுத்து செல்வதற்கு பணம் தேவை. அல்லேலூயா. என்னை யாராவது கேட்டாங்கன்னா நிச்சயமாக சொல்லுவேன், உங்களுக்கு பணம் தேவையா? நிச்சயமாக எனக்கு பணம் தேவை. தனிப்பட்ட காரியங்களில் குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான காரியங்களை சந்திப்பதற்கு பணம் தேவை. அல்லேலூயா. முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பணத்தை குறித்த தவறான கருத்துக்களை எடுத்து வெளியே போடுங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். சொல்லுங்க, எனக்கு பணம் தேவை. அல்லேலூயா. பணம் எல்லாவற்றுக்கும் உதவியாக இருக்கிறபடினால் பணம் தேவைப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட். அதனால தான் பாருங்க, பிரசங்கி 10ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்தில் போன வாரம் பார்த்தோம் பாருங்க, விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும் திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். அல்லேலூயா. பணம் நல்லதுதான், வேதம் சொல்லுகிறது. பணம் எல்லாவற்றிற்கும் உதவும்னா என்ன அர்த்தம்? சாப்பாட்டுக்கு தேவையானதை வாங்குவதற்கு உதவும், உடுத்துவதற்கு ஆடைகளை வாங்குவதற்கு உதவும், ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு உதவும், மருத்துவம் பார்ப்பதற்கு உதவும். அல்லேலூயா. பணம் எல்லாவற்றிற்கும் என்ன செய்யுமா? உதவும். அல்லேலூயா. ஆனால் வேதம் எதை தீமை என்று சொல்லுகிறது? அதை ரொம்ப கவனிக்கணும் பாருங்க. வேதம் தீமை என்றும் காரியத்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. பணம் தீமை என்று வேதம் சொல்ல. திரும்ப சொல்றேன், பணம் தீமை என்று வேதம் சொல்லவே கிடையாது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்திலே பண ஆசை எல்லா தீமைக்கும் போதும். பண ஆசை எல்லா தீமைக்கும். அல்லேலூயா. பணம் தீமை அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. எல்லா பிரச்சனைக்கும் எல்லா தீமைக்கும் வேர் பண ஆசை. பண ஆசை என்றால், பிரைஸ் காட், the love of money is the root of all evil. பாருங்க, the love of money என்று சொல்லும்போது, பண ஆசை என்று சொல்லும்போது, எப்படியாவது பணத்தை பார்த்துடலாமா? கவனிங்க, என்ன எப்படியாவது பணத்தை பார்க்கறது தான் ஒரே லட்சியம். எப்படி பார்க்குறோன்றது இல்லை. கவனிங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு வழிமுறையை நான் சொல்லுகிறேன். எப்படியாவது பணம் என் பாக்கெட்டில் வந்துடும். அது எப்படி வரணுன்ற ரூட்டெல்லாம் எனக்கு அவசியமே கிடையாது. என் பாக்கெட்டுக்கு பணம் வந்தால் போதும். பாருங்க, ஒரு முறை நானும் என்னுடைய தாயார் மட்டும் வீட்டில் இருக்கோம். பிரைஸ் காட். என்னை கவனிங்க. என் மனைவி, என் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அப்போ பாருங்கள், நம்முடைய கேஸ் ஸ்டவ்வில் ஒரு சின்ன பிரச்சனை. இந்த சின்ன பர்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன பர்னர் வந்து சரியாக எரியாது. அது ஒரு மாதிரி அப்படியே கம்மி ஃப்ளேம் தான் வரும், குறைவாக தான் ஃப்ளேம் வரும். அப்போ இந்த பைக்கிலலாம் முன்னாடி கேஸ் ஸ்டவ்லாம் வச்சு அது பர்னர்லாம் வச்சுட்டு அப்படியே போவாங்க தெரியுமா, கேஸ் ஸ்டவ் ரிப்பேர், கேஸ் ஸ்டவ் ரிப்பேர்னு. அப்படி ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து வீட்டுக்குள்ளே அந்த நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்தோடனே நான் கீழே வந்து என்கிட்ட பணமும் அன்னைக்கு குறைவாக இருந்தது. கரெக்டாக இருந்துச்சு. மனுஷன் நானாக ஒன்று யோசித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இவரை கேட்பாங்க அப்படின்றதுக்கு அந்த மாதிரி என்கிட்ட பணம் இருக்குது. அப்போ நான் சொன்னேன், வாங்க பிரதர் வந்து பாருங்கள் அப்படின்னு. வந்தான். அம்மாவும் சொல்கிறாங்க, இப்போ பார்த்து செய் அப்படின்றாங்க. பார்த்து செய், இன்னைக்கு செய்யணுமா அப்படின்ற மாதிரி. நான் சொல்லுங்கள், சரி பார்க்கட்டும், பார்க்குறது தானே அப்படின்ட்டேன். எங்கேயும் நான் செல்ல வேண்டியது வேறு இருந்தது பாருங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா அவர் பார்த்துக்குவார். இல்லை நீ இருனாங்க. இருந்து பார்த்தேன். பாருங்க, பிரச்சனை என்ன, சின்ன பர்னர் தகராறு. என்ன கேட்குறீங்களா இல்லையா? பிரைஸ் காட். சின்ன பர்னர் தான் தகராறு. அந்த சின்ன பர்னரில் கேஸ் சரியாக உள்ள போல. பிரைஸ் காட். நானே ஒரு வேலை செஞ்சுருந்துருப்பேன் டைம் ஒதுக்கி, எனக்கு நேரம் இல்லை, அதனால அதை என்னால் செய்ய முடியல. இவன் வந்த உடனே இவன் பண்ண ஃபஸ்ட்டு வேலை டியூப்பை அப்படி பிடிச்சி உருவுறான். இழுத்து அதை உருவுறான் பாருங்கள். இழுத்து போட்டான். நான் அப்பயே கவனித்தேன். அந்த டியூப்பை ஃப்ளெக்சிபிளாக கழட்டி எடுக்க முடியும். டியூபையே கழட்டி இருக்க வேண்டாம், ரெகுலேட்டரை செப்பரேட் பண்ணியிருக்க தேவையில்லை, அப்படியே வச்சு ரிப்பேர் பண்ணியிருந்துருக்க முடியும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்தவுடனே அவன் கலட்டினான். இரண்டாவது பர்னருக்கு போயிட்டு, சார் இத்தனை ரூபா செலவாகும், 800 ரூபா செலவாகும், 900 ரூபா செலவாகும், என்ன மூலம் கதை சொல்லி, சார் இதை மாட்டிடுவா அதை மாட்டிடுவான்னு சொன்னால்
எனக்கு மனசு ஆவியில் ஒரு சமாதானமே இல்லை பாருங்க. இல்லை தம்பி நீங்கள் மாட்டிருங்க எப்படி கலட்டுனீங்களோ அப்படின்னோடனே, இப்போ சார் இதை கலட்டும் போது இந்த ஹோஸ் என்ன ஆயிடுச்சு, பிஞ்சிருச்சு. புது ஹோஸ் வச்சுருக்கேன், 400 மாட்டுங்கன்றான். அப்போ அவன் நோக்கம் என்ன? ஒரு வேலையை அவன் ஆர்டர் எடுத்துட்டான்னா அவன் ஃபஸ்ட்டு போகிறதே என்ன செய்கிறான், ஹோஸை பிச்சுட்டு தான் அவன் என்ன செய்கிறான் பர்பஸாக. நான் கண்ணார பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவன் போகும்போதே அதை டேமேஜ் பண்ணிட்டு தான் உள்ளே போகிறான். எதுவுமே இவங்க செய்யலைனாலும் இந்த ஹோஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டவ் எரியுமா? பிஞ்சு போன ஹோஸை வச்சு ஸ்டவ் எரிக்க வைக்க முடியுமா? ஒட்டு போட்டு பசை வச்சு ஒட்ட முடியுமா? அதை முடியாது. அதுக்கு அவன் தீர்வு வச்சுருக்கான். சார் இங்கே பாருங்கள், 2 குவாலிட்டியில் வச்சுருக்கேன், ஒன்று 400 ஒன்று 500, எதை வாங்கிக்கிறீங்க? இப்போ ஸ்டவ்வும் பிஞ்சிருச்சு, யூஸ் பண்ண முடியாது. சமையல் இல்லாமல் ஒரு வீடு நடக்குமா? அப்போ அவன் நோக்கம் என்ன? பணம் எப்படி வரணுன்றது அவனுடைய நோக்கம் அல்ல, எப்படியாச்சும் பணம் வந்துடணுன்றது தான். எத்தனை பேர்கிட்ட காசு இருக்கும்? அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போகிறான்னா அவன் என்ன செய்கிறான்? பிறருக்கு உதவி செய்கிற மனப்பான்மையில். இப்போ ஒரு வேலை செய்கிறோம், சிலவங்க நான் போன வாரம் இதை குறித்து சொன்னேன் பாருங்கள், சிலர் தங்களுடைய வேலையை விரும்புவாங்க, பணம் 2வது. மனசார அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு ஓகேவான்னு கேட்பாங்க. எத்தனை பேர் அப்படிப்பட்ட வேலைக்காரங்களை பார்த்துருக்கீங்க? உங்களுக்கு ஓகேவா சார், வேறு எதுவும் மாற்றணுமா? நான் பலர் அப்படிப்பட்டவங்கள பார்த்துருக்கேன். அவங்க ஒர்க்கை என்ன செய்வாங்க, அவ்வளோ நேசிப்பாங்க, அவங்களோட சிறந்ததை பெஸ்ட்டை அவங்க கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பணத்துக்கே இவ்வளோ கொடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்கும்போதே எப்படி இருக்கும், மனசுக்கே சந்தோஷமாக இருக்கும். இன்னும் ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுக்கணும் போல். ஏன்னா அந்த மனசு, பிரைஸ் காட், அந்த பணம் ஆசீர்வாதமான பணம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கு. ஏதோ ஒன்றை செஞ்சு எப்படியாவது மேனிப்புலேட் பண்ணி, அல்லேலூயா, நயம் காட்டி, இனிமையான வார்த்தைகளை பேசி, எப்படியாவது எனக்கு என்ன தேவை, பணம் தேவை. பிரைஸ் காட். ஆனால் வேதம் இதற்கு வார்ன் பண்ணுது, கண்டிக்கிறது. பணம் தவறல்ல, ஆனால் பண ஆசை. அல்லேலூயா. ஆனால் விரும்பலாம், நானும் விரும்புகிறேன், பணத்தை விரும்புகிறேன். பணம் வருவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், மீண்டும் மீண்டும் இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இதை நான் சொல்லுகிறேன். பிரைஸ் காட். ஆன்லைனில் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு சொல்கிறேன், பணத்தை விரும்புங்க, நல்லது. என்றால் தேவன் தான் கொடுக்கிறாரு. தேவன் தான் உங்களை ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த ஆசீர்வாதம் சரியான வழிமுறையில் வரணும் பாருங்க. நான் சொன்ன இந்த சம்பவத்தில் நான் தயவு செஞ்சு போயிருன்னு வீட்டை விட்டு அவனை அனுப்பிட்டேன். அதான் உண்மையான சம்பவம். ஒருவேளை நான் பணம் கொடுத்திருப்பேன் என்றால் அந்த பணத்தை நான் சந்தோஷமாக நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறீங்க? வயிறு எரிஞ்சு போய் கொடுத்துருப்பேன் பாருங்க. பிரைஸ் காட். சில ஹோட்டலில் பாருங்க, வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்க, ஆனால் உள்ளே போனால் எதுவுமே நல்லா இருக்காது. விலை அதிகமாக இருக்கும், ஒன்றும் நல்லா இருக்காது பாருங்க. சாதாரண முட்டை ஹாஃப் பாயில் போட்டு அது கூட நல்லா இருக்காது பாருங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கவே இருக்காது. பணத்தை எண்ணி கொடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். இல்லையா? ஆனால் அதே சில ஹோட்டலில் பாருங்கள், பரிதாபமாக இருக்கும் இந்த ஹோட்டல். ஆனால் சாப்பிட்டான்னு வைங்க, அவ்வளோ பிரம்மாண்டமாக, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பணமும் கொஞ்சமாக வாங்குவாங்க, அவங்களுக்கு இன்னும் கொடுக்கணும் போல் தோணும். பிரைஸ் காட். அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன சொல்ல வருகிறேன், மணி இஸ் நாட் ஈவில், பட் இட் ஜஸ்ட் மேக்னிஃபைஸ் வாட் இஸ் ரிட்டன் இன் யுவர் ஹார்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. பணம் தீமையானது அல்ல, உங்கள் இருதயத்தில் ஏற்கனவே என்ன எழுதி இருக்கிறது என்பதை இந்த கையில் வச்சிருக்க பணம் காட்டி கொடுத்துரும். ஏற்கனவே உள்ள ஒரு டைப் பண்ணி வச்சிருப்பீங்க பாருங்க. ஹலோ,
ஒவ்வொரு இருதயங்களிலும் ஒவ்வொரு விருப்பங்கள் டைப் பண்ணப்பட்டிருக்கும் பாருங்க. பணம் வந்த உடனே அந்த விருப்பங்கள் வெளியே தெரிஞ்சிடும். It just magnifies what already has been written in our heart. Praise God. Hallelujah. அதனால தான் வசனம் சொல்லுது பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 21வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கிறது. அதனால தான் போன வாரம் பேசணும் பாருங்க. பிரைஸ் காட். நான் எதை பொக்கிஷமாய் நினைக்கிறேனோ அங்கதான் என் ஹார்ட்டே போகுது. அல்லேலூயா. ரெவரண்ட் விஜய் ஆரோன் நம்ம சபைக்கு வரும்போது அவர் சொன்னார் இல்லையா, என்னுடைய விருப்பங்கள் என்னுடைய முக்கியத்துவங்கள் எல்லாம் பணத்தின் மீது அல்ல, பணத்தை கொடுக்கிறவர் மீது இருக்க வேண்டும். அல்லேலூயா. எவ்வளோ உண்மை பாருங்க. பணத்து மேலே இல்லை, பணத்தை கொடுக்கிறவர் மேலே இருக்க வேண்டும். அநேகருக்கு பணம் தான் பொக்கிஷம், அதனால பணத்தின் மீது தான் அவங்களுடைய எண்ணமும் இருதயமும் இருக்கிறது. பலருக்கு ஆண்டவர் தான் பொக்கிஷம், அதனால அவங்களுடைய இருதயம் எங்க இருக்கு? ஆண்டவர் மேல இருக்கிறது, ஆண்டவர் காரியங்கள் மேலே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். பணம் தன்னை வைத்திருக்கிற அந்த முதலாளியினுடைய என்னவா? பிரைஸ் காட். DNA உடையதாக இருக்கிறது என்பதாக போன வாரம் பார்த்தோம். நான் என்ன விரும்புகிறேனோ அதை தான் என் பாக்கெட்டில் இருக்க பணமும் விரும்பும். நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை தான் உங்கள் பாக்கெட்டில் இருக்க பணமும் விரும்பும். அல்லேலூயா. உங்கள் மனசில் என்ன ஆசையோ அந்த ஆசையை செய்ய தீவிரித்து கொண்டு தான் உங்கள் பாக்கெட்டில் இருக்க பணம் இருக்கும். அல்லேலூயா. நல்லவன் கையில் இருக்க பணம் நன்மை நினைக்கும், சிம்பிள். பொல்லாதவன் கையில் இருக்க பணம் பொல்லாதவைகளையும் தீமைகளையும் கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளையும் நினைத்து கொண்டிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 2 காரியங்கள், ஆமென், 2 காரியங்கள் உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை வெளியே கொண்டு வந்து காண்பிக்கிறது. அதில் ஒன்று பணம், மற்றொன்று அதிகாரம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒன்று பணம், மற்றொன்று பவர். ஒன்று மணி, இன்னொன்று பவர். பிரைஸ் காட். பாருங்க, அதனால தான் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை இங்கே வாசிப்பீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, வாசிங்க நீதிமொழிகள் 29:2. பிரைஸ் காட். அல்லேலூயா. நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழுவார்கள், துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். பாருங்க, சிம்பிள். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். அதாவது ஆட்சி செய்கிற இடத்துல நீதிமான்கள் வந்தா ஜனங்களுக்கு மகிழ்ச்சி. கவனிங்க, நீதிமான் பவருக்கு வந்தானா அவனுடைய மனதில் என்ன இருக்கும்? ஜனங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிடலாமான்ற எண்ணம் இருக்கும். அதனால ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? மகிழ்ச்சி அடைவாங்களாம். துன்மார்க்கர் ஆளும் போதோ, அதே இடத்துல துன்மார்க்கன் வந்துட்டானா அவனுக்குள்ள இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தான் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தன்னால் எவ்வளோ ஜனங்களை புளிய முடியுமோ புளிஞ்சு அவன் சொத்தை சேர்க்கணுன்ற எண்ணத்தில் தான் அவங்களுடைய எண்ணமே டோட்டலி பொல்லாததா இருக்கிறது. ஜனங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒருபோதும் இருக்கவே முடியாது. சேம் கோஸ் வித் மணி ஆல்சோ. நீதிமான் கையில் இருக்க பணம் அநேகருக்கு நன்மையாக சென்று அடையும். அல்லேலூயா சொல்லுமா? பொல்லாதவன் கையில் இருக்கக்கூடிய பணம் இன்னும் பொல்லாப்பையும் அநேகருக்கு தீமைகளும் தான் கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். ஏன் ஜனங்கள் தரித்திரமாய் இருக்கிறார்கள்? இதை ஆரம்பித்து க்ளோஸ் பண்ணுறேன் இந்த வாரத்தில். அடுத்த வாரம் இதை குறித்து பேசும். ரொம்ப ஆழமான சத்தியங்கள். ஏன் ஜனங்கள், குறிப்பாக நான் சொல்லணும்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் ஏன் தரித்திரத்தில் இருக்கிறார்கள், ஏன் ஏழ்மையில் இருக்கிறார்கள் என்பதை குறித்து நம்ம கண்டிப்பாக அலசி ஆலோசிக்கணுங்க. நிறைய டைம் நம்ம நினச்சிக்கிறோம், ஓ நம்ம ஆண்டவருடைய பிள்ளை ஆகிட்டோம் போல, இப்படி தான் போல நம்மளையே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்? சமாதானப்படுத்திக்கிட்டோம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளை இப்படி தான் இருக்கணும் போல. இல்லை. அல்லேலூயா.
ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவருடைய பிள்ளைன்னா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும் பாருங்க. கத்திரிக்காய் 1/4 கிலோ வாங்கிட்டு நான்லாம் கிறிஸ்டியன், ஆண்டவருடைய பிள்ளைங்க கொஞ்சம் விலை கம்மியாக போடுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை கேவலப்படுத்தக்கூடாது. இருக்கீங்களா? என்ன தக்காளி வாங்க போகிறேன், 1 கிலோ தக்காளி 50 ரூபான்றாங்க. உடனே நான் என்ன சொல்கிறேன், பார்த்து போட்டு கொடுங்க, நான் சர்ச்சு பாஸ்ட்டுங்க, பார்த்து போட்டு என்னங்க நான் சொல்ல நினைக்கிறேன். அங்கே போய் என் ஆண்டவருடைய நாமத்துக்கு எவ்வளோ கேவலத்தை நான் கொடுக்குறேன் இல்லையா? காரணம் என்ன? என் புத்தியே எப்படி இருக்கு? தரித்திரமாக இருக்கு. தரித்திரம் வெளியே இல்லை, தரித்திரம் எங்கே இருக்கு? புத்தியில இருக்கு தரித்திரம். அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க பாருங்க, நாங்களே விசுவாச வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நாங்களே விசுவாசத்தில் தான். என்ன விசுவாசத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா என்ன அர்த்தம்? பிச்சை எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா விசுவாசத்தில்னா? விசுவாசத்தில் வாழ்வது என்றால் என்ன? எங்க தகப்பன், பரலோக தகப்பன் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தேசுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார் என்பதை சொல்லி விசுவாசத்திலே வாழ்கிற வாழ்க்கை மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தின் வாழ்க்கை. அது காய்கறி கடையிலையும் மளிகை ஜாமான் கடையிலையும் பார்த்து போட்டு கொடுங்க, நான் பாஸ்டருங்க. என்னையா சொல்ல வர நீ? ஆண்டவர் நாமத்தை கேவலப்படுத்தின ஊழியத்துக்கு வந்திருக்கியா நீ? Praise God. அவங்க 50 ரூபா சொன்னால் நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. நான் இன்னும் ஒரு 5 ரூபா சேர்த்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும். நான் ஆண்டவருடைய பிள்ளை. எல்லாரும் சொல்லுங்க பாப்பா, நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவருடைய பேருக்கு எந்த விதத்திலும் நான் கேவலத்தை அல்லேலூயா கொண்டு வரவே கூடாது. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை. எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவருடைய பேருக்கு இகழ்ச்சியை நான் கொண்டு வருகிறவனா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுவோம். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஸோ ஜனங்கள் ஏழ்மை நிலையில் இருப்பதற்கு பல காரியங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றா அலசி ஆராயும். அவசரம் ஒன்றும் கிடையாதுங்க. பிரைஸ் காட். ஏதோ இந்த வாரத்திலே எல்லாத்தையும் முடிச்சிடணுன்றது நம்முடைய நோக்கமே கிடையாது. அல்லேலூயா. பல காரியங்களை பார்க்க தான் என்னுடைய கண்களும் திறக்கப்படுகிறது. என் கர்த்தர் எனக்கு என்ன விரும்புகிறார்ன்றது இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேங்க. ஹலோ. இதுக்கு முன்னாடி எப்படின்னா, என்னை சுற்றி இருக்கிற மனுஷன் என்ன நினைப்பான், எப்படி என்னை பார்ப்பான் அப்படின்ற எண்ணத்தில் இருந்த நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். கர்த்தர் நான் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரு, வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். பிரைஸ் காட். நிச்சயமாய் சொல்ல முடியும், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். பாருங்க, ஏன் ஜனங்கள், அதுவும் விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள் என்பதற்கான முதல் வசனம் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தின் 18வது வசனத்திற்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தின் 18வது வசனம் வாசிப்போம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் பாருங்க என்னவா, புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான். Poverty and shame shall be to him that refuseth instruction. சொல்றத கேட்காதவன் தரித்திரம் அடைவான். வேதம் என்ன சொல்கிறது? ஏன் ஜனங்கள் தரித்திரத்தில் இருக்கிறார்கள்? சிம்பிள் டெஃபினிஷன். கர்த்தர் ஒன்றை சொல்றாரு வசனத்தில், நீ இதை செய்தால் நீ தரித்திரமாக இருக்க போவது இல்லைன்றாரு. ஆனால் நம்ம அந்த பகுதிக்கே போகிறதில்லை, இந்த பணத்தை குறித்த பகுதிக்கே நம்ம போகிறதில்லை, அதை கண்டுக்கிறது கூட இல்லை பாருங்க. ஏனென்றால் நம்முடைய மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில் ஒரு பயம் இருக்கு பாருங்க. எங்கே பணத்தை குறித்து நம்ம பேசி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செஞ்சிருவோமா? நோ நோ நோ. பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் என்னது? யாருங்க? கர்த்தர் தான். ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்ற, புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையும் அடைவான். அடுத்து, கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். பிரைஸ் காட். பொருளாதாரத்தை குறித்து அதன் அர்த்தம் என்னன்னா, வேதம் பேசுகிறது. ஆண்டவரும் என்ன செய்றாரு? பேசுகிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பூமியில் இருந்த காலத்தில் அவருக்கும் பணம் தேவைப்பட்டது. டாக்ஸ் அடைக்கிறதுக்கு பணம் தேவைப்பட்டது. மீன் வாயிலிருந்து
பணத்தை எடுக்கும்படி அவர் செய்து உடனே போய் நீ என்ன செய்கின்றாரு, ராயனுடையதை ராயனுக்கு போய் கேட்டுன்றாரு. இயேசுவுக்கும் பணம் தேவைப்பட்டது. இங்கே இருக்க எத்தனை பேருக்கு பணம் தேவைப்படுகிறது? கரங்களை உயர்த்தி காமிங்க பார்ப்போம். பணம் வேணும். அல்லேலூயா. பணம் தேவை. அல்லேலூயா. பிரைஸ் காட். ஸோ வேதம் என்ன சொல்கிறது? பொருளாதாரத்தை குறித்து நமக்கு பேசுகிறது. இந்த பொருளாதாரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறவர்களை நாம் கவனித்து கேட்கும்போது, the one who regards the instruction, அந்த வேதம் சொல்லுகிற புத்திமதிகளை, ஓ பைபிள் இப்படி சொல்லுதா, ஓகே, ஐ எம் ரெடி டு லிசன் டு தேட், நான் அதை கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று யார் ஒரு உங்கள் முடிவெடுக்கிறீங்களோ, நான் நிச்சயமாக சொல்கிறேன், பொருளாதார பகுதியிலே ஒரு மாற்றம் நிச்சயமாய் வரும். ஆமென். பிரைஸ் காட். அதே நேரத்தில் இந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள் என்கின்ற தலைப்பில் பேச ஆரம்பித்தோம் இல்லையா? எப்போ பேச ஆரம்பித்தோமோ என்றும் காணாத பெரிய ஸ்ட்ரகிளிங் இருந்துச்சு. பிரைஸ் காட். இதை பிரசங்கிக்கிற எனக்கே இருக்குன்னு கேட்குற உங்களுக்கும் அதன் அர்த்தம் என்ன? இதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஸ்ட்ரகிளிங்க நான் பார்க்கவே இல்லை. பாருங்கள், வர வேண்டிய இடங்கள்லேருந்து வரலை, எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து பணம் வரலை, நிறைய இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணோம். பிசாசு நம்முடைய மனதில் பேசுகிறான் பாருங்க. பேசுனது என்னதுங்க? பொருளாதார ஆசீர்வாதம். ஆனால் பிசாசு எப்படியெல்லாம் நமக்கு சோதனை கொடுக்குறான் பாருங்க, நம்மளை யோசிக்க வைக்கிறான். பயங்கரமாக பேசின ஸ்டேஜில் போய் இப்போ என்னாச்சு? பிரைஸ் காட். அவன் அந்த ஸ்ட்ரகிளிங்லாம் கொடுக்கும்போது அதில் துவண்டு அப்படியே படுத்துறது கிடையாது நம்ம. அல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறும், ஒருபோதும் சத்தியம் மாறவே மாறாது. கர்த்தர் சொன்னது மாறவே மாறாது. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இன்றைக்கு என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை, பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் கேட்குறதெல்லாம் நல்லா இருக்குது பாஸ்டர், நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பாஸ்டர், என் சூழ்நிலையை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும்னு துவண்டு போக வேண்டாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். கல்வாரி சிலுவையிலே நம்முடைய தரித்திரத்தை அவர் சுமந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கல்வாரி சிலுவையிலே இயேசு தரித்திரராய் இருக்கிறார் என்றால் அந்த கல்வாரி சிலுவையினாலே இயேசு நம்மளை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதும் உண்மைதான். விசுவாசிக்க ஆரம்பிங்க. அவர் தரித்திரமானது உண்மைனா, நான் ஐஸ்வர்யவான் ஆக்கப்பட்டதும் உண்மையே, சத்தியம். அதை நாம் மாறவே பிடிவாதமான விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. என் சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இன்றைக்கு வேண்டுமானால் இப்படி இருக்கலாம், ஆனால் என்றைக்கும் என்னுடைய சூழ்நிலை இந்த விதமாய் இருக்க போவதே கிடையாது. அல்லேலூயா. ஸோ என்ன புத்திமதிகளை எல்லாம் வேதம் சொல்லுகிறது, அதை குறித்து தான் வருகிற வாரங்களிலே நாம் பார்க்க போகிறோம். மீண்டும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எல்லாரும் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படுவது தான் உங்களை குறித்த என்னை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. விசுவாசிங்க, பணத்தை விரும்புங்க, நல்ல வழியில் அது நம்மிடம் வர வேண்டும் என்று என்ன செய்யணும்? விரும்பணும். வேலை இல்லாமல் போன வாரம் பேசணும் அதை குறித்து. சும்மாவே உட்காந்துக்கிட்டு எனக்கு பணம் வேணும் பணம் வேணும்னா பண ஆசை தான் அதுக்கு பேர். வெட்டியாக உட்காந்துக்கிட்டு பணம் வேணும் பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் யாராவது வந்து எங்கே இருந்தாச்சும் கூரை பிச்சுக்கிட்டு போடணும்னு நினச்சா அதுக்கு பண ஆசை. எல்லா தீமைக்கும் என்னது வேறு, அது பண ஆசை. பணத்தை விரும்புறது, நியாயமானபடி விரும்புகிறதுன்னா ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வழியை ஓப்பன் பண்ணி கொடுப்பார். என்னுடைய திறமைக்கு ஏற்ற நல்ல வேலைகள் கொடுக்கும், பிஸ்னஸ் எனக்கு ஓப்பன் ஆகும். அல்லேலூயா. மனித தயவுகள் எனக்கு உண்டாகும். பிரைஸ் காட். அதற்கு தேவையான ஞானத்தை ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுப்பேன். நானும் ஜெபம் பண்ணுறேங்க, உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன், நானும் ஜெபம் பண்ணுறேன், அதற்கான வழிவாசல்களை தேடுறேன். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா நான் ஒரு மியூசிக் டீச்சர்னு? உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? பிரைஸ் காட். மோசேக்கு ஒரு கோல் கொடுக்கப்பட்டது போல ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்குங்க? ஒரு கோல் ஆண்டவர் கொடுத்திருக்கிற. உங்க கையில ஒரு திறமை இருக்கு, ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அதை ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒண்ணுமே செய்யாம உட்காந்துக்கிட்டு அல்லேலூயா வருங்க வரும் வரும் வரும்னு பார்த்துட்டு இருந்தா வராது. விதைச்சா மட்டும்தான் முளைக்கும், விதைச்சவன் மட்டும்தான். அல்லேலூயா. கவனிச்சு கேளுங்க. விதைச்சவன் மட்டும்தான் தைரியமா எதிர்பார்க்க முடியும் முளைக்கும், 3 மாசத்துல மேல வந்துடும். இந்த விதைச்சவன் கூட விதைக்காதவனும் உட்காந்துட்டு இருக்கான் குத்த வச்சுக்கிட்டு, ஒண்ணுமே விதைக்கல, வந்துரும் வந்துரும்னு மண்ணையவே பார்த்துட்டு இருக்கான். நினைக்கிறீங்க வந்துரும்னு? பிரைஸ் காட். வானமும் பூமியும் ஒளியும் அளவும்
பிரைஸ் காட். விதைப்பும் அறுப்பும் பூமியில் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், பூமி இருக்க வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் என்கின்ற பிரமாணம் இருக்கும். அதன் அர்த்தம் என்னன்னா, விதைச்சவனுக்கு தான் விளைச்சல் இருக்கும், முயற்சி செஞ்சவனுக்கு மட்டும்தான் பலன் இருக்கும். அல்லேலூயா. பொருளாதாரத்தை வைத்து விதைக்கிறவர், ஏழைக்கு விதைக்கிறவர்களுக்கு மட்டும்தான், தேவ காரியங்களுக்கு ஊழியங்களுக்கு விதைக்கிறவர்களுக்கு மட்டும்தான் விளைச்சல் இருக்குங்க. அல்லேலூயா சொல்லுவோம்மா. ஸோ நான் என்ன சொல்லுவேன், சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் யோசிக்கணும், ஆண்டவரே நியாயமான வழிமுறைகளை எனக்கு உண்டாக்கி கொடுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நியாயமான வழிமுறையிலே எனக்கு பொருளாதார ஆசீர்வாதங்கள் வரணும். ஆண்டவரே என் வீடு பிரைஸ்க்கு மீதம் எடுக்கிற வீடாக இருக்கணும், என் பாக்கெட்டில் மீதம் எடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் மீதம் எடுக்கிறதுல அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சபையாராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம், நாம் அப்படியே நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி பாடுவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். சொல்லுவோமா? தாயின் கருவில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம், ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இப்படி குமாரனா இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆண்டவர் சமூகத்துக்கு நேராய் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே, மன மகிழ்ச்சி நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆராதிக்குமே துதிக்குமே சேவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினீர், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதித்தீர். துதியின் வேலை, ஆராதனை வேலை ஆசீர்வதித்தீர், சாட்சியின் வேலை ஆசீர்வதிங்க. பிரைஸ் காட். ஜப வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்தி வேலையில் கர்த்தர் எங்களோடு பேசினீர். கர்த்தாவே உமக்கு நன்றி. நாங்கள் சபையாராக ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை பேசுகிறோம். அல்லேலூயா. உங்கள் வார்த்தை வேலை செய்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாய் உங்கள் வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் வேலை செய்கிறது. பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் நிச்சயம் நடக்கும் என்பது விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக ஆண்டவரே இந்த கிஃப்ட் ஆஃப் கிரேஸ்க்கு உதவி செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யாருக்கு போய் அது சேரணுமோ, பிரைஸ் காட், யாருக்கு அது சேரணும்னு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ, சரியாய் அவர்களிடம் அதை சேர்க்க கர்த்தர் கிருபை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் எங்களை ஆசீர்வதிங்க. அநேகருக்கு நாங்கள் கொடுக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க. ஒவ்வொரு வீட்டின் அப்பம் தண்ணீர் மாப்பேர் செய்கிற தொட்டி எண்ணெய் வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வீட்டின் தாழ்பால்களை பலப்படுத்துங்க. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீண்டுமாய் நாளைய ஆண்டவரே வருகிற வாரத்திலே ஒன்று சேர்ந்து நம்முடைய நாமத்தை துதிக்க பிரஸ்தாபித்த ஆண்டவர் உதவி பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.
Amen. God bless you all. See you next week. Bye bye. Praise God.